ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் ஒரு ஆராதனை வேளையிலே தேவன் நம்மளை கூட்டி சேர்த்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எத்தனையோ தடைகள் இருந்தாலும், எத்தனையோ நெருக்கங்கள் இருந்தாலும், நான் சற்று நேரம் தேவனை துதித்து பாடவும் ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனத்திலிருந்து நமக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். The race appointed for us அப்படிங்கிற தலைப்பின் கீழால் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நீங்க வாசிக்கலாம். எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இந்த எபிரேய நிருபத்தினுடைய ஆக்கியம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே எப்படி ஓட வேண்டும் என்று ஒரு ஆலோசனை சொல்கிறார். இந்த வேத வசனத்தை சில பகுதிகளாய் நம்ம பிரித்து நம்ம படிக்கும் போது நாம் எப்படி ஓட வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பரிசுத்த பவுலடிகளார் தம்முடைய நிருபங்களிலே வாசிக்கும் போது பல இடங்களிலே அவர் விளையாட்டை ஆவிக்குரிய வாழ்வோடு ஒப்பிட்டு பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். அவர் மல்யுத்தத்தை குறித்து பேசுவார். இல்ல பல காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இங்கே ஒரு ஓட்டப்பந்தயத்தோடு கூட ஒப்பிட்டு அவர் நம்முடைய வாழ்வை அவர் பேசுகிறார். ஓட்டப்பந்தயத்திலே நம்ம எப்படி ஓட வேண்டும் என்று நம்ம இன்னும் வேற வசனங்களை அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த பூமியில பிறந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு ஓட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுகிறது. தேவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஓட்டத்தை, ஒரே மாதிரியான வாழ்வை தேவன் கொடுக்கவில்லை. ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்ட விதமும், அழைத்த விதமும், பயன்படுத்துகிற விதமும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் தேவன் ஒருவரையும் வெறுமனையை வைத்திருக்க விரும்பவில்லை. எல்லாருக்கும் தேவன் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் இவ்விதமாய் நமக்கு ஏதோ ஒரு காரியங்களை நமக்கு கொடுத்து நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஜெயமாய் ஓடி முடிக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முத்தாய்ப்பான ஒரு ஆலோசனை தான் இந்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருக்கிறது. இங்கே இந்த ஓட்டத்தை குறித்து அவர் பேசும்போது முதலாவது இப்படி ஆரம்பிக்கிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படிங்கிற. இங்கே நம்மை சுற்றி ஒன்று சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் பேசுகிறார். நாம தனியா இருக்கவில்லை, நம்மளை சுற்றிலும் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். நாம் மையத்தில் இருக்கிறோம், நம்மளை சுற்றிலும் அது என்ன இருக்குது அப்படின்னா சாட்சிகள் இருக்கிறார்கள் என்று அவர் பேசுகிறார். நாம் சாட்சிகளின் நடுவே நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக அவர் பேசுகிறார், நம்ம சுற்றி முதல்ல நம்ம சூழ்ந்து சாட்சிகள் இருக்கிறது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம் என்று சொல்லுகிறார். நம்ம சுற்றி நெருக்கி பாவம் இருக்கிறதா, அதுக்கு முன்னால ரெண்டுக்கு இடையில அவர் சொல்றார் பாரமானவை என்றும் சில காரியங்களை சொல்கிறார். அப்ப நம்மளை சுற்றிலும் சாட்சிகள் இருக்கிறது, அப்புறம் நமக்கு பாரமான சில காரியங்கள் இருக்கிறது.
பேசுகிறார். அதன் பின்பு 4வதாக அவர் சொல்கிறார், நாம யாரை நோக்கி ஓட வேண்டும். நோக்கி அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இலக்கு, எங்க போய் நம்ம அடையணும், யாரை பார்த்துட்டு ஓடணும், எது நம்முடைய இலக்காய் இருக்க வேண்டும், எந்த இடத்தை போய் நம்ம சேர வேண்டும் என்று நம்ம கண்ணிலே இருக்க வேண்டிய பார்வை எது மேல அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல என்று சொல்கிறார். அது இந்த இவ்வளவு காரியங்களை சொல்லிட்டு தான் அவர் சொல்றார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம். அப்ப நாம நடுவில் இருக்கிறோம், நம்மளை சுற்றிலும் சாட்சிகள் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது ஆகையால் என்று ஆரம்பிக்கிறார். அப்ப ஆகையால் அந்த ஒரு தொடர் சொல் கன்ஜெக்ஷன் இருக்கிறதுனாலே இதுக்கு முதல்ல 11ஆம் அதிகாரத்திலே இதனுடைய தொடர்ச்சி இருக்கிறதை நாம காண முடியும். அந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கே அவர் பேசுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று அவர் சொல்கிறார். அப்ப மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அப்படின்னு சொன்னா அதுக்கு அளவே கிடையாது. மேகம் எப்படி திரள்தெல்லாம் வானத்துல தெரிகிறதோ இதே மாதிரி தேவன் சாட்சிகளை வைத்திருக்கிறாராம். இந்த சாட்சிகளிலே ஒரு சிலவற்றை 11ஆம் அதிகாரத்திலே அவர் பட்டியலிடுகிறார். பொதுவாக நமக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்பது விசுவாச வீரர்களின் அட்டவணை என்று சொல்கிறோம். The table of heroes of faith என்று சொல்கிறோம். அது விசுவாச வீரர்களுடைய அட்டவணையாக அங்கே இருக்கிறது. இங்கே நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் கடைசி வரைக்கும் தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், தங்கள் விசுவாசத்திலே அவர்கள் நிலைத்திருந்தவர்கள், தங்கள் விசுவாசத்தினாலே சொந்த குடும்பங்கள், சொந்த தேசம், அரசாங்கம், இயற்கை எல்லாவற்றையும் மேற்கொண்டவர்கள் அவர்கள் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். They are our role models அப்படின்னு சொல்லலாம். அவங்களத்தான் இங்க அவர் சொல்றார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. சில நேரங்களில் நாம நினைக்கிறோம் ஏதோ நாம தான் விசுவாசத்தில் இருக்கிறோம், நாம தான் தனிமையா இருக்கிறோம், நாம தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நாம நினைக்கிறோம். ஆனா வேத வசனம் சொல்கிறது நமக்கு முன்னால அநேக பசுத்தவான்கள் ஓடி முடித்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலயா இருக்கலாம், புதிய ஏற்பாட்டிலயா இருக்கலாம், இன்றைக்கு நம்ம சமய காலத்திலயா இருக்கலாம். அநேக பசுத்தவான்கள் கிறிஸ்து மேல வைத்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படி, கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற வைராக்கியத்தை காத்துக் கொள்ளும்படி ஆண்டவர் மேலே விசுவாசமாய் தங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடம் வரை அவர்கள் ஓடி முடித்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நமக்கு சாட்சியாக நம்ம சுத்தி இருக்காங்களா? அநேக நம்ம என்ன யோசிக்கிறோம், ஐயோ நமக்கு தான் இந்த கஷ்டமா, நம்ம விசுவாசம் இருக்கிறதுனாலதான் இந்த பாடா, நம்ம தேவ நம்பிக்கைனாலதான் இத்தனை போராட்டங்களா என்று நாம நினைக்கிறோம். ஆனா சத்திய வேதம் சொல்கிறது நம்ம மட்டும் தனியா இல்லையா, நமக்கு முன்னால ஒரு கூட்டம் ஓடி முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம் நம்மளோட சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இருக்கிற இடத்துல நம்ம தனிமையா இருந்தாலும் வேத வாக்கியம் சொல்றது போல மேகமோடு திரளான சாட்சிகள் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அன்னைக்கு சொல்லுகிறா, நான் மாத்திரம் மீந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்ல அப்படி இல்லையா, பகாலுக்கு முன்னால முழங்கால படிடாதே, ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது என்று தேவன் சொன்னார். அதோட இன்றைக்கும் நமக்கு முன்னால ஓடி முடித்திருக்கிறவர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களும் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இது விசுவாசத்தை குறித்து, விசுவாச வீரர்களை குறித்து அநேக காரியங்களை பேசினாலும் சில வார்த்தைகளை அதிகமாய் அது பேசுறதை பார்க்க முடியும். இது ஆங்கில வேதாகமத்தில் நான் வாசிக்கும் போது குட் ரெக்கார்ட் என்று பதிவு செய்திருக்கிறது. தமிழ் பைபிளில் நற்சாட்சியை பெற்றார்கள் என்று. They obtained good records. இவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சிகளை பெற்றார்கள். அப்புறம் விட்னஸ்ங்கிற வார்த்தை இருக்குது, டெஸ்டிமனிங்கிற வார்த்தை இருக்கிறது. இதெல்லாம் மாறி மாறி வருகிறது. அப்ப விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் குட் ரெக்கார்ட் கிடைக்கும், நற்சாட்சி கிடைக்கும். விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் விட்னஸ்ஸிங்காக வாழ முடியும். எங்கே நம்ம விசுவாசத்தோட இருக்கோமோ அங்கதான் நம்ம ஆண்டவருக்காக ஒரு டெஸ்டிமனியாய் நீங்கள் நானும் மாற முடியும். அப்ப விசுவாசத்தின் அடிப்படையிலே
ஓடி முடித்த பரிசுத்தவான்களை கண்டு அவர்களை ரோல் மாடலாக சாட்சியாக வைத்து நாம் நம்முடைய ஓட்டத்தை துவக்க வேண்டியதாக நம்ம இருக்கிறோம். இது ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போது சீயிங் அப்படின்னு போட்டு, இங்க பொதுவா தமிழ் வேதாகமத்தில் வாசிக்கும் போது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தொழாத சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னு. ஆனா ஆங்கில வேதாகமத்தில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. கிங் ஜேம்ஸ்ல wherefore seeing we also are compassed about with so great a cloud of witness அப்படிங்கிறார். நம்மளை சுற்றி இருக்குதா, என்ன இருக்குது அப்படின்னா மேகம் போன்ற அநேக சாட்சிகள் இருக்கிறது. அதை பார்க்கிறபடினாலே அல்லது அதை பார்த்து என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம இன்றைக்கு எதை காண வேண்டும், எதை பார்க்க வேண்டும்? நம்ம சுற்றி இருக்கிற சாட்சிகளை காண வேண்டும். நம்ம அநேக நேரங்களில் நமக்கு அது தெரியறது இல்லை. போராட்டங்களையும் சோர்வுகளையும் மற்றவங்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டுவிட்டு நம்ம சோர்ந்து விடுகிறோம். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டுமானால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்திலே வெற்றி சிறக்க வேண்டுமானால், நமக்கு முன்னால ஓடி முடித்திருக்கிற இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாச வீரர்களை நீங்கள் நானும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் நமக்கு சாட்சிகளாய், நமக்கு முன் உதாரணங்களாய், நமக்கு திருஷ்டாந்தங்களாய் தேவன் அவற்றை வைத்திருக்கிறார். சரி, அப்ப முதல் காரியம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்கு சுற்றி இருக்கிற இந்த சாட்சிகளை, மேகம் போன்ற சாட்சிகளை நாம காண வேண்டும். நீங்க சாட்சி அப்படின்னு சொல்லும் போது இதற்கான மூல வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த மூல பாஷையில மார்டைர் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்திலேயே அப்படியே மொழிபெயர்க்கிறாங்க. இந்த சாட்சி அப்படின்னா வெறுமனே விட்னஸ் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இது ரத்த சாட்சிகளை குறிக்கிற ஒரு வார்த்தை. தன் ஜீவனை ஆண்டவருக்காக கொடுக்கிறத குறிக்கிற ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல, இந்த சாட்சின்னு சொல்லும் போது இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள், என்னுடைய வாழ்க்கையை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் கிறிஸ்துவண்டை வந்து ரட்சிப்பின் அனுபவத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாறுகிறார்கள். அவ சாட்சி அப்படின்னா அவர்கள் தங்கள் உயிரை கூட கொடுத்து கர்த்தருடைய விசுவாசத்தை காத்துக் கொண்டவர்கள், கர்த்தருக்காக வாழும்படி தம் ஜீவனை கூட கொடுத்தவங்க அவங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையினாலே அநேகர் கிறிஸ்துவண்டை வந்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வந்து அவர் வாழ்க்கை மாறி இருக்கிறதை நாம காண முடியும். அப்ப இன்றைக்கு முதலாவதாக நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை குறித்து முதலாவது படிக்கிறதுக்கு முன்னால நாம பார்க்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முன்னால ஓடி முடித்திருக்கிற, இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை நீங்கள் நானும் காண வேண்டும். இது முதலாவது காரியம். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், தள்ளிவிட்டு ஓடுங்கிறார். எதை தள்ளிவிட்டு ஓடணுமா? பாரமான யாவற்றையும். எதெல்லாம் பாரமா இருக்கோ அதையும், இரண்டாவதாக நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடணுங்கிறார். முதலாவது நம்மை சூழ்ந்திருக்கிற சாட்சிகளை கண்டு நாம சில காரியங்களை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்கிறார். எதை தள்ளணும்னா, முதல்ல நமக்கு எதெல்லாம் பாரமா இருக்கோ அதை தள்ளிவிட வேண்டும். ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க ரொம்ப கனமான ட்ரெஸ் போட்டு ஓடுவாங்களா? யோசிப்பாங்க. ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் தங்களுடைய வஸ்திரங்கள் லெகுவாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். அது தலையில ஒரு பாரத்தையோ அல்லது ட்ரெஸ் கனமாகவோ அல்லது தூக்கி கொண்டு சுமக்கு கொண்டு ஓட முடியாது, எதையும் அணிகிறது இல்லை. அதே மாதிரி தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிற இந்த ஓட்டத்தில் நீங்களான ஓடும் போது எது எல்லாம் நமக்கு பாரமா இருக்கிறதோ அதை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்கிறார். எதெல்லாம் நமக்கு பாரமா இருக்குது? சில நேரங்களிலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை நமக்கு பாரமாய் மாறுகிறது. நம்முடைய இந்த இன்றைக்கு காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டா இந்த கொரோனா காரியம், உலகமெல்லாம் கொரோனா வந்திருக்குது, வியாதி வந்திருக்குது. நம்ம என்னமா என்னோட வாழ்க்கை முடியுமோ, எதிர்காலம் எப்படி முடியுமோ என்று நம்மள அநேகருக்கு யோசிக்கிறோம். அது நமக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. அதுவே பாரம், பயம், எதிர்காலத்து குறித்த பயம். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன
சொல்லுகிறார், எந்த பாரமும் உனக்கு தேவையில்லை. ஓட்டத்தை நீ ஜெயமாய் ஓடி முடிக்கணும்னா நீ பெரிய பாரத்தெல்லாம் சுமக்க வேண்டாம். என்னுடைய இந்த காலை தியானத்துக்காக நான் இப்போ பிலிப்பியர் நிருபத்தை தியானிச்சு கொண்டிருக்கிறேன். நான் அதில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை கூட நான் உங்களுக்காக நான் வாசிக்கலாம்னு விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், பவுலுடைய பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படிங்கிறார். தமிழ் வேதாகமத்துல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படிங்கிறார். ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்புல கிங் ஜேம்ஸ்ல வாசிக்கும் போது அங்க சொல்லுது, be careful for nothing என்று சொல்கிறார். be careful for nothing என்று சொல்கிறார். don't worry about anything அப்படின்னு சொல்லல. எதுக்கும் கவலைப்படாதீங்க, don't worry about anything அப்படின்னு சொல்லாம be careful for nothing என்று சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கவனமா இருக்கணும்யா, கொரோனா காலம் இதுல கவனமா இருக்கணும், வேலை செய்யறதுல கவனமா இருக்கணும், படிப்புல இதுல கவனமா இருக்கணும் என்றெல்லாம் பல காரியங்களே நம்ம ரொம்ப கேர் எடுக்கிறோம். அப்படியாக இப்படியாக ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் விரும்புகிறோம். ஆனா சத்திய வேதம் சொல்கிறது, be careful for nothing. be careful for nothing. நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, நீங்களே நொந்து போகாதீங்க. இந்த கவலைகள், இந்த எண்ணங்கள், இந்த கவனங்களே பல நேரங்கள்ல நமக்கு பாரமாய் மாறி விடுகிறது. பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வேலை, வீடுகள், வாசல்கள், சொத்துகள், பங்குகள், அது இது என்று பல காரியங்கள் நம்ம ஓட்டத்தை தடை செய்கிறது, நம்ம ஓட்டத்தை மட்டுப்படுத்துகிறது. ஆவிக்குரிய வாழ்வில் சரி, உலகப்புற வாழ்வில் முன்னேறி போவதற்கு இந்த கவலைகள் நமக்கு ஒரு தடையா இருக்கிறது. சத்திய வேதம் சொல்கிறது, உங்களுக்கு கவலைப்படுகிறதுனா ஒரு முழத்தை யார் கூட்டுவான்னு கேட்கிறார். நம்ம சரீரத்துல நம்ம கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை யாரும் கூட்ட முடியாது. அதனால அவர் சொல்றாரு, எந்த காரியமா இருந்தாலும் சரி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்துங்க. அப்ப அவர் தேவ சமாதானத்தை நம்முடைய இதயத்துக்கு, நம்முடைய மனசுக்கு அவர் கொடுப்பார் என்று அவர் என்ன பேசுகிறார். அப்போ இன்னைக்கு எதனால நமக்கு பாரமா இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு பாரமா இருக்கிறதை நம்மளை விட்டு நீக்க வேண்டும். எதையெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்துகிறதோ மட்டுப்படுத்துகிறதோ அதை நம்ம விட்டு தூக்கி போடணும். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்வுகளை இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் பாடத்துல பார்க்க முடியும். அது தடை செய்கிறது. அந்த பாரங்களை தூக்கி போடும்படி தேவன் உங்களுக்கு எனக்கும் நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தர் சொல்லுகிறார். சில பேருக்கு டிவியே ஒரு பாரமா இருக்கிறது, அது வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பாரமா இருக்கிறது, நியூஸ் பேப்பர் சில பேருக்கு பாரமா இருக்கிறது, சில பேருக்கு சொந்த பந்தங்கள், சில பேருக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல உள்ள உறவு முறைகள், இப்படி பல காரியங்கள் நமக்கு பாரமா இருக்கலாம். எது நமக்கு பாரமா இருக்கிறதோ அந்த பாரத்தையும் பாரமா இருக்கிறவற்றையும் ரொம்ப அழகா சொல்ற பாருங்க, பாரமான யாவற்றையும் அப்படிங்கிற எது எல்லாம் பாரமா இருக்கோ அது எல்லாத்தையும், எவ்வளவு பேர்டன்ஸ் அப்படிங்கிற எல்லா பாரங்களையும் தள்ளிவிடணுமா. அடுத்த சொல்ற வார்த்தை கவனிங்க. இரண்டாவது என்னன்னா, சோதர பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் அப்படிங்கிற. எப்படி பாரத்தை தள்ளிவிடுகிறோமோ அதே போல் பாவங்களையும் தள்ளிவிட வேண்டும். இந்த பாவங்கள் எங்க இருக்குதா? நம்மை சுற்றி நெருக்கி இருக்குதா. எவரை ஆக்கியோம் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லுகிறார்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படிங்கிறார். திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் எது நெருக்கி நிற்குதா? பாவமும் நெருக்கி நிற்கிறது. பாவம் இல்லாத உலகத்திலே நீங்கள் நானும் இல்லை. பாவம் கிறிஸ்துவானவர் பூமிக்கு வர்ற வரைக்கும் பாவம் இருக்கத்தான் செய்யும். பாவம் இல்லாத ஒரு இடம் உண்டுன்னா அது பரலோகம் மாத்திரம்தான். இயேசுவானவர் வரும்போது நம்மை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவாரு. அதுக்கு பிறகுதான் அந்த பாவம் இல்லாத இடத்துக்கு போக முடியும். இந்த பூமியிலே நம்ம எந்த இடத்துல வாழ்ந்தாலும் சரி நம்மளை சுற்றிலும் என்னதான் இருக்கும்? பாவம் இருக்கிறது. நீங்கள் நானும் பரலோகத்துல வாழவில்லை, இந்த பூமியில வாழ்கிறோம். சாத்தான
பிசாசுடைய அதிகாரம் இங்கு என்றைக்கும் இருக்கிறது. அவை நீங்களாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நெருக்கி நிற்கிற இந்த பாவத்தை என்ன செய்யணுமா? தள்ளிவிட வேண்டும். கொஞ்சம் அசந்தோம்னா இந்த பாவம் நம்மளே மேற்கொள்ளும். அது நாம் அந்த பாவத்துக்குள்ளாய் விழுந்து விடுவோம். ஒரு பக்கம் சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்கிறது, அதோடு இன்னொரு பக்கம் வேதம் சொல்கிறது நம்ம நெருக்கி நிற்கிற பாவம். அப்ப இந்த நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். சாட்சிகள் மீது கண்ணோக்கமா இருக்கணும், சாட்சிகளை நோக்கி பார்க்கணும், சாட்சிகள் எப்படி வாழ்ந்தாங்க ஆராய்ந்து பார்க்கணும், அவங்களை முன்மாதிரியாக வைத்து நீங்களும் கடந்து போக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் எதெல்லாம் நமக்கு பாரமா இருக்கிறதோ அதையும் நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். நீங்களும் நானும் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கொரோனா நம்மளை நெருக்கி நிற்குது. எங்க போனாலும் வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. கொரோனாவோட கொடிதான ஒன்று அதுதான் பாவம். பாவத்தினுடைய விளைவுதான் கொரோனா. பாவத்தினுடைய விளைவுல ஒன்று கொரோனா. இது மாதிரி ஏகப்பட்ட ஆபத்துக்கள் நம்ம சூழ்ந்திருக்கிறது இந்த பாவத்தினாலே. அப்ப இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தோமே ஆனால் அவ்வளவுதான், சாத்தான் ஃபுல்லா நமக்குள்ள வந்துருவோம். நம்மள வியாதிகள் மட்டும் இல்லை, பல தீமைகள் நம்மை ஆட்கொள்ளும். வியாதிகளுக்கு மருந்து இருக்கிறது. கொரோனாவுக்கு பேர் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. சற்று ஓய்வு எடுத்தால் சில சித்த வைத்திய முறைமைப்படி சில காரியங்களை செஞ்சால் நமக்கு சுகமாயிடும், இந்த வியாதி சுகமாகிவிடும். ஆனால் இந்த பாவத்தினால உண்டான மற்ற விளைவுகளும் தப்பிக்க வேண்டுமானால், நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கணும்னு சொன்னா இந்த பாவத்தை தள்ளிவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இது ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க. இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு தள்ளிவிட வேண்டும். ஏன்னா பக்கத்துல இருக்கு, நீ விலகி போனா அது போகாது, அது விலகி போகாது. பாவத்தை நம்மளால என்ன செய்யணுமா? தள்ளிவிட வேண்டும். பாவத்தை தள்ளிவிடணும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சில காரியத்தை கர்த்தர் எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பெல்லாம் விட்டு உங்கள்கிட்ட ஓடி போவாங்க. ஆனா சில இடத்துல கர்த்தர் நீங்க ஓடி போயிருங்க. சில காரியத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், சில காரியத்தை விட்டு நம்ம ஓடிடணும். கர்த்தர் எதிர்த்து நிற்க சொன்னாலும் எல்லா இடத்துல நிமிர்ந்து நீங்களா நிற்க முடியாது. சில காரியங்களை எதிர்த்து நிற்க வேண்டும், சில காரியங்களை விட்டு விலகி ஓட வேண்டும். இங்க பாவத்துக்கு சொல்லும் போது தள்ளி விட்டுறீங்க. நீ ஜெயமே ஓடி முடிக்கணும்னா, நீ ஓடணும்னா அதை தள்ளி விட்டுரு, அதை நிற்க விடாத, அது பக்கத்துல விடாத, அது ஒரு நெருங்க விடாத என்று சொல்லுகிறார். அப்படி எதுவெல்லாம் பாவம் நமக்கு தெரிகிறதோ அவைகளை தள்ளி விடும்படி வேதம் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லுகிறது. அப்ப நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். எந்த காரியமெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்வுக்கு தடையா இருக்கிறதோ, எதையெல்லாம் நம்மளை பின்வாங்க வைக்கிறதோ, எதையெல்லாம் நம்மளை சோர்ந்து போக வைக்கிறதோ அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். அதுக்கு ரெண்டே ரீசன் சொல்றாங்க. ஒண்ணு பாரம், இன்னொன்னு பாவம். இந்த பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். இந்த பாவத்தை பிசாசு கொண்டு வருகிறான். அதனால பாரம் நம்ம இருதயத்திலே வருகிறது, நம்முடைய சிந்தனையிலே வருகிறது, இருதயத்திலே வருகிறது. இந்த பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். நல்லா கவனிக்கணும். சில பேர் பாவத்துக்கு விலகிடுவாங்க, பாவத்தை தள்ளி விட்டுருவாங்க, ஆனா பாரத்தை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா வேத புஸ்தகம் ரெண்டையும் ஒரே ஸ்கேல தான் வைக்கிறது, ஒரே அளவாக தான் சொல்கிறது. பாரமும் பாவமும் சமமானவை. பாரம் என்னது? மனசுல பாரம், சொந்தங்கள பாரம், பலவிதமான பாரங்கள் நமக்கு உண்டாகிறது. இந்த வேதனை, இந்த மனபாரம் இருக்கிறது, இத பாவத்துக்கு ஈக்குவலாக வேதம் சொல்கிறது. அந்த பாவத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நானும் தள்ளிவிட வேண்டுமோ அந்த அளவுக்கு பாரங்களையும் தள்ளிவிட வேண்டும் இருக்கிறோம். இயேசுவானவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை பாவம் வர சுத்திகரிக்கிறார். இயேசுவானவர் பாவங்களை கழுவி விட்டார். ஆனால் இந்த பாரங்களும் மாற வேண்டும். தேவையில்லாத பாரங்கள் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். ஆத்ம பாரம் நமக்கு தேவை. அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த பாரம், கரிசனை நமக்கு தேவை. அதற்காக நம்ம செபிக்கணும். ஆனா பிசாசு தந்திரமா என்ன செய்யறான்? உலக பாரங்களை, தேவையில்லாத பல மனபாரங்களை கொண்டு வந்து நம்மளை திசை திருப்புகிறான்.
அவன் இப்படிப்பட்ட பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். நம்ம சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து மூன்றாவதாக ஸ்தோத்திரம், அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. மூணாவது காரியம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. முதல் சொன்னது போல, நீ நோக்கி அப்படின்னா வெறுமனை பார்த்து என்று அர்த்தம் அல்ல. இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம சூழ்ந்திருக்கிற சாட்சிகளை அவர் காண சொல்கிறார், பார்க்க சொல்றாரு, ரோல் படத்தை வைக்க சொல்றாரு. அதே மாதிரி இங்கே இயேசுவை நோக்கிங்கிறார். அப்ப இயேசுடைய வாழ்க்கையை மாத்திரம், அவருடைய உபதேசத்தை மாத்திரம் நோக்கி அப்படிங்கிற வெறுமனே அந்த சீயிங் ஆர் வாட்சிங் அப்படிங்கிறது மாத்திரம் இங்கே அர்த்தம் அல்ல. அவர்தான் நம்முடைய இலக்கு. அதை நோக்கி நம்ம ஓட வேண்டும். எப்படி ஓட்ட பந்தத்தில் ஓடுறவங்க அங்க ஒருத்தர் வந்து கோடு போட்டுருக்காங்க, அல்லது அங்க ஒரு நூலை கட்டி வச்சிருப்பாங்க, அதுதான் நம்முடைய அந்த கோல், அந்த லக்கு, அதை அடையணும். அதுக்காக தான் அவங்க ஓடுறாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு லக்கு, நமக்கு கோல் எதுவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடையிற வரைக்கும் நீங்கள் நானும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஓடணுமா? வசனத்தை பாருங்க, மூணாவது பாருங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓடணுங்கிற. முதல்ல பார்த்தோம், நம்மை சுற்றி இருக்கிற, நம்மை சூழ்ந்து இருக்கிற சாட்சிகள் அப்படின்னு பார்த்தோம். அதை கண்டு அவங்க வாழ்க்கையை ஃபாலோ பண்ணி நம்ம ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம். அவங்க வாழ்க்கையிலிருந்து அநேக காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். இரண்டாவதாக, நம்ம நெருக்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு அப்படிங்கிறார். ஒன்று சூழ்ந்து இருக்கிற சாட்சிகளை கண்டு பாவங்களையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி. இயேசுவுக்கு என்ன அடைமொழி சொன்னார் பாருங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் விசுவாசிக்கும்படி நமக்கு விசுவாசத்தை துவக்கி வச்சதே அவர்தான். அவர்தான் விசுவாசத்தை துவக்கி வச்சார். அப்ப ஓடி முடிக்கிற வரைக்கும் பலன் கொடுக்கிறவரும் அவர்தான். அவர்தான் துவக்குகிறார், அவர்தான் முடிச்சு வைப்பார். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஓட்டத்தை துவக்கி இருக்கிறோம். நம்ம ஓட்டத்தை யார் தான் முடிக்கணும்? கிறிஸ்து தான் முடிக்க வேண்டும். அவருடைய அந்த மேன்மைதங்கிய பொறுப்பாளர்கள போய்தான் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். சில நேரங்கள்ல சில பேருடைய குடும்பம், சில பேருடைய தேவைகள், சில பேருடைய நெருக்கங்கள், சில பேருடைய பிரச்சனைகள் இயேசுவோட போக விடாம பாதி வழியிலேயே அநேக வாழ்க்கை முடித்து விடுகிறது. துவக்கிறவர் தான் முடிக்கிறவர். அவரை அண்டி சேர்கிற வரைக்கும் நீங்களும் நானும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று, நம்ம சூழ்ந்து இருக்கிற திரளான சாட்சிகளை கண்டு நம்ம ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, எதையெல்லாம் நமக்கு பாரமா இருக்கிறதோ, எதையெல்லாம் நம்ம நெருக்கி இருக்கிறதோ அப்படிப்பட்ட பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிட வேண்டும். அதுவா போகாது, நாம தள்ளிவிட வேண்டும். அதை தள்ளிவிட்டு விட்டு நாம ஓட வேண்டும். மூன்றாவதாக இங்க பார்த்திருக்கிறோம், இயேசுவை இலக்காய் வைத்து இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் ஓட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ ஓட்டத்திற்கான அடிப்படையாக இருக்கிறது. தொடர்ந்து பாருங்க, அதே வசனத்துல அடுத்தவர் என்ன சொல்றார்? இந்த ஓட்டத்தை பத்தி அவர் பேசுறாரு. இந்த ஓட்டத்தை என்ன சொல்றாரு? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோ அப்படிங்கிற. ஓடக்கடவோ, ஓடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓடக்கடவோட தன்னையும் சேர்த்துக்கிட்டு தான் பேசுறாரு. பிரசங்கிக்கிறவருக்கும் இது உண்டு, கேட்கிறவங்களுக்கும் உண்டு, ஊழியக்காரருக்கும் உண்டு, விசுவாசிக்கும் உண்டு. கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஊழியக்காரர் விசுவாசின்னு வேத வசனத்துல வித்தியாசம் காட்டலாம். சில பேர் சொல்லுவாங்க அது விசுவாசிகளுக்கு, இது ஊழியக்காரங்களுக்கு அப்படின்னு. விசுவாச வாழ்க்கையில எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். நீ ஓட கடவுள்னா எல்லாருக்கும் தான் சொல்றார். பேசுற என்னையும் கேட்கிற உங்களையும் சேர்த்து தான் அவர் சொல்றார். சரி, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோ. முதல்ல 3 நிபந்தனைகளை சொல்லிட்டார்.
இப்போ அந்த ஓட்டத்தை எப்படி ஓடுதுங்கிறத சொல்றாரு பாருங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்ங்கிற இந்த ஓட்டம் உங்களுக்கு எனக்கும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய வேலையா இருக்கலாம், நம்முடைய படிப்பா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம தேவனுடைய திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி இந்த வேலையில் இருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப ஆக்சிடென்டாக எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடந்துடல. எல்லாமே தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கிறது மறந்துவிடக்கூடாது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதுங்கிறத மறந்துவிடக்கூடாது. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களும், நம்ம ஓடுகிற இந்த ஓட்டமும் தேவனிடத்திலிருந்து வந்தது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்ங்கிறார். இது பேசிவ் வாய்ஸ், செயல்பாட்டு வினை. என்ன சொல்றாரு? நமக்கு ஓட்டத்தை நியமிச்சது யாரு? ஆண்டவர். அவன் நமக்கு நியமிச்சிருக்கிறார். தாயினுடைய கற்பத்திலே உருவாவதற்கு முன்னமே தேவன் உங்களை குறித்து, என்ன குறித்து சிந்தனை உள்ளவராயிருந்து நம்முடைய திட்டத்தை, நம்முடைய வாழ்க்கையை அவர் வடிவமைத்திருக்கிறார். நம்மை அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். சோத்திரம். அப்ப இந்த ஓட்டம், இந்த வாழ்க்கை தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. தேவனுக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையிலே எதுவும் நடக்கிறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாவற்றையுமே தேவன் நன்மைக்கு அதுவாய் மாற்றுகிறவர். சரி, அப்ப இங்க என்ன சொல்றாரு? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அப்படிங்கிற. அப்ப நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வித்தியாசமான ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். இது அடுத்தவங்க ஓட்டம் கிடையாது. சில நேரத்தை என்ன செய்யணும்னா, தேவன் நம்ம அழைத்தது, தெரிந்து கொண்டது, வேறு பிரிச்சது, இந்த நோக்கத்தை மறந்துட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ நம்ம ஆசைப்படுகிறோம். அவங்க பேர் புகழோடு இருக்காங்க, அல்லது அவங்களுக்கு ஏதோ நன்மை கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டு மற்றவரை போல வாழ்வதற்கு நீங்கள் நானும் முயற்சிக்கிறோம். ஆனா சத்திய வேலை என்ன சொல்லுது அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன கொடுத்திருக்கணும் அந்த ஓட்டத்தை ஓடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்மளை தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ, நமக்கு தேவன் என்ன பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யும்படிதான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். இன்னொருத்தங்களை குறித்து தேவன் நம்மகிட்ட கணக்கு கேட்க போறது இல்லை. நம்மை குறித்து தான் தேவன் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். நம்மகிட்ட கொடுத்த தாளந்துகள், நம்மகிட்ட கொடுத்த பொறுப்புகள், நம்மகிட்ட கொடுத்த வரங்கள், நமக்கு கொடுத்த திறமைகள், நமக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகள், இதை பத்தி தான் தேவன் நம்மகிட்ட கணக்கு கேட்பார ஒழிய அடுத்தவங்களை பத்தி நம்ம கேட்க போறது இல்லை. அப்ப நீங்களும் நானும் ஒரு நாள் கணக்கு வைக்க போறோம். எதை குறித்து? நம்முடைய வாழ்வை குறித்து, நம்முடைய ஓட்டத்தை குறித்து. அப்போ இன்னைக்கு ஓடி முடிக்க வேண்டியது நம்முடைய ஓட்டத்தை. தேவையில்லாம போய் அடுத்தவங்க காரியத்துல தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அவங்க அதை செய்றாங்க, ஆனா நான் இதை செய்ய போறேன் அப்படிங்கிறது. சில பேர் தனக்கடாத காரியங்களை தலையிடுகிறோம். வேதம் சொல்றது அது நாயினுடைய காத்தை பிடிச்சு திருக்கிறதுக்கு சமமா. தேவையில்லாத காரியம். நமக்கு தேவன் என்ன பொறுப்புகள் கொடுத்திருக்கிறாரோ, நமக்கு தேவன் என்ன தாளங்கள் கொடுத்திருக்காரோ, தேவன் நமக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்காரோ, தேவன் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரோ அதை செய்யும்படி முதலாவது தேவன் நம்மை அழைக்கிறார். நம்ம ட்ராக் முதல்ல மாறக்கூடாது அர்த்தம். இப்போ ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இப்போ திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயின் வருது, மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ட்ரெயின் வருது. இந்த ரெண்டுக்கும் தனித்தனி தண்டவாளங்களை போச்சானால் ஆபத்து இல்லை. இப்போ இவரு திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு ட்ரெயின் ஓட்டிட்டு வரவர், அவர் மட்டும் எதுக்கு அந்த ட்ராக்ல ஓட்டுறாரு, நானும் ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் மாத்திரம் என்ன ஆகும்? ஆபத்து தான் வரும். இந்த ட்ராக்ல எந்த ட்ராக் இவருக்கு போட்டிருக்கோ அந்த ட்ராக்ல சிக்னல் படி ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாறி வந்தோமையானால் அங்கே பிரச்சனை இருக்கிறது. அவை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ட்ராக் சரியா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம தண்டவாளத்துல நம்ம ஓடுகிறோமா என்று நம்ம பார்க்க வேண்டும். நம்ம வழியிலே நம்ம
சரியாய் ஓட வேண்டும். அதைத்தான் தேவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். நான் முதல்ல சொன்ன போல இந்த ஓட்டத்தை நமக்கு நியமித்தவர் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு இந்த ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். தேவன் நமக்கு நியமித்து இந்த ஓட்டத்திலே நம்ம ஓட வேண்டும். அப்ப இந்த ஓட்டத்தை கொடுத்தவன் நமக்கு ஆண்டவர். அடுத்தவங்க ஓட்டத்தை ஒரு நாளும் ஓடக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆராதனையில பாடும்போது ஆலோசனை சொன்னாங்க, நடக்க சொல்லித் தருவர் அவர் தாமே, நடக்கிற வழியை போதிக்கிறவர் அவர் தான். அப்ப இந்த வழியிலே நம்ம நடக்கணும்னா, இந்த வழியில நம்ம ஓடணும்னா அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதன்படிதான் நீங்கள் நான் ஓட வேண்டும். சரி, நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டம், இந்த ஓட்டத்துல எப்படி ஓடணுமா? பொறுமையோடே ஓட கடவோம் அப்படிங்கிற பொறுமை தேவை. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். திறந்துல ஓட்டப்பந்தயம் ஓட போற ஒருத்தர் நம்மளை பார்த்து அந்த ஓட்டப்பந்தயம் ஓட போறேன், எனக்கா ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஜோம் பண்ணி தப்பா பார்த்து மெதுவா பொறுமையா ஓடுப்பா அப்படின்லாம் சொல்லுவோம். நம்ம சொல்றது புரியுதா? ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவன் ஜோம் பண்ணணும். எப்படி ஜோம் பண்ணுவோம்? ஆண்டவரே நல்ல ஸ்பீடா ஓடணும், வேகமா ஓடணும், ஆண்டவரே தொடர்ந்து தாங்க, அப்படிதான் நம்ம ஜோம் பண்ணணும், அப்படிதானே? ஆனா இங்க பவுலடியார் என்ன சொல்றார்? எபிரேய ஆக்கியர் என்ன சொல்றார்? ஓடணுமா, ஆனா எப்படி ஓடணுமா? பொறுமையோட ஓடணுமா. வித்தியாசமா இருக்குது. ஓட்டப்பந்தயம், ஆனா எப்படி ஓடணும்? பொறுமையோட ஓடணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓடுகிறோம், ஆனா பொறுமையோட ஓடுகிறோம். சோத்திரம். ஓட்டப்பந்தயம்னாலே வேகம் தான், ஸ்பீடு தான் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இங்கே சொல்லப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய இந்த ஓட்டம் என்பது பொறுமையோட ஓட வேண்டிய ஒரு ஓட்டம். வேகம் ஓடி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லை. ஓடி வெக்கை அடைக்கமா, அவங்க டிராக்ல சரியா ஓடி முடிச்சிருக்கோமா, அதான் முக்கியம். பொறுமையோட ஓட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பொறுமை தேவை. ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. சோத்திரம். நீடிய பொறுமை அப்படிங்கிற நீடிய பொறுமை ஆவிக்குரிய கனிகள்ல ஒன்று. இன்றைக்கு நமக்கு அந்த நீடிய பொறுமை தேவை. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கணும்னா நீடிய பொறுமை நமக்கு தேவை. நீடிய பொறுமை தேவை. பொறுமையோட ஓடிக்கொண்டிருக்கிறோம். சில பேர் உங்களை கேள்வி சொல்லுவாங்க, சில பேர் உற்சாகப்படுத்துவாங்க, சில பேர் குறை சொல்லுவாங்க. எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அது கண்டுக்காம நம்ம லெக்கை நோக்கி நீங்களும் நானும் ஓட வேண்டியதா இருக்கிறோம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்காங்க. ஓடும்போது பக்கத்துல இருந்து சில பேர் விசில் அடிப்பாங்க. அவங்கள போய் ஏன்டா விசில் அடிச்ச அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. சில பேர் கை தட்டுவாங்க. அவங்கள போய் பார்த்து ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்களுக்காக கை தட்டுனீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியாது. சில பேர் புகழ்வாங்க. அவங்கள போய் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சத்திய வேதம் சொல்லுகிறது பொறுமையோட லெக்கை நோக்கி ஓடிக்கொண்டே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நீங்களும் ஓடும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். நீங்கள் நானும் பொறுமையோட ஓட வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்களும் நானும் பொறுமையோட ஓடி முடிக்கணுமா? சரி, அடுத்து இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமாய் கொஞ்சம் உள்ள போய் தியானிக்கலாம்னு சொல்லி விரும்புகிறேன். இந்த 1வது வசனத்துக்கு பின்னால எபிரேய வாக்கியம் இந்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது இங்கே நம்முடைய ஓட்டத்தை குறித்து பேசுகிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை குறித்து அவர் பேசுகிறார். இதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு சிஷ்யனுக்கு எப்படி ஒரு டிசிப்ளின் லைஃப் தேவை, ஒழுங்குக்கிரமான ஒரு வாழ்க்கை எப்படி தேவை என்பதை பின்னால் அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் நானும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஓட்டப்பந்தய வீரர்கள், நம்ம தான் ரன்னர்ஸ், ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு கோச் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய கோச்சா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பயிற்சியாளர். அவர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். இது நீங்க நேரம் கிடைக்கும் போது வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. அவர் எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கிறார் என்று இந்த 12ஆம் அதிகாரத்தில் பல வசனங்களை அவர் சொல்லுகிறார். அவர் நம்ம சிக்ஷிக்கிறார் அப்படின்னு போட்டு. சிக்ஷைனா என்னது? சில பேர் சிக்ஷைனா தண்டனை நம்ம நினைக்கிறோம். தண்டனை கிடையாது. சிக்ஷை என்பதற்கும் தண்டனை
தண்டனைக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக சிக்ஷை எப்படி சொல்லலாம்? ஆசிரியர்கள் தம்முடைய மாணவருடைய கையெழுத்து சரியில்லை அப்படின்னா அவங்க கையில் அடிப்பாங்க, பேனாவை வச்சு ஒழுங்கா எழுதுப்பாங்க, நோட்டை நேரம் வைப்பாங்க, திட்டுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் நோட்டுன்னு ஒரு தனியாக போட சொல்லி எழுதிட்டு வாங்கப்பாங்க. எதுக்கு? அவங்களுக்கு எழுத்தை சரிப்படுத்துவதற்கு, கையெழுத்தை சரியாக்குவதற்கு. இதுக்கு பேர் தான் சிக்ஷை. தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறார், ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களை சிக்ஷிக்கிறார்கள். எல்லாம் கவனிக்கணும். தண்டனை கொடுக்கவில்லை, சிக்ஷிக்கிறார்கள். சிக்ஷிப்பது எதற்கு? நம்முடைய தவறுகளை சரிப்படுத்தி நமக்கு மேன்மையான நல்ல ஒரு வாழ்வை அமைச்சு தருவதற்காக. இதுக்கு பார்த்தா சிக்ஷை. இந்த கோச் என்ன செய்யறாருன்னா, இந்த ஓட்டப்பந்தய வீரனை காலையில சீக்கிரம் எந்திரிப்பாரு, சத்துள்ளதை சாப்பிடு பாரு, ஓடு பாரு, ரொம்ப தூரம் ஓடும் பாரு, கிரவுண்ட 3 ரவுண்டு சுத்து, 4 ரவுண்டு சுத்தும் பாரு. இப்படி சொல்லும் போது இவருக்கு எப்படி தோணும்? ஓட்டப்பந்தய வீரனுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் இங்க கஷ்டப்படுத்துறாரு? பேசாம எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது நான் மட்டும் இப்படி ஓடணுமா யோசிப்பான். ஒரு நாளில் அவன் ஓட்ட பந்தயத்துல போய் ஜெயித்து அவன் ஷீல்டோ கப்போ டைட்டிலோ வாங்கும் போது அப்பதான் அவன் தெரியும். அவன் சொல்லுவான், எங்க கோச் என்னை சரியா ட்ரெயின் அப் பண்ணாரு, சரியா எனக்கு பயிற்சி கொடுத்தாரு, அவர் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு பல வழியில கஷ்டப்பட்ட எனக்கு மேன்மையான ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படித்தான். கிறிஸ்துவானவர் சில காரியங்களை ஓட்டணும், நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் ஓடும் போது சில ஆலோசனைகளை சொல்லுகிறார், புத்திமதிகளை சொல்லுகிறார், சில நேரங்களை நம்மளை சிக்ஷிக்கிறார், சில காரியங்களை செய்ய வேண்டாங்கிறாரு, சில காரியங்களை செய்யிக்கிறாரு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளை எந்திக்க சொல்றாரு, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளை ஓட சொல்றாரு, எல்லாரும் சாப்பிடும் போது நம்மளை உபவாசம் இருக்க சொல்றாரு, எல்லாரும் கழிவும் போது நம்மளை கண்ணீரோட ஜோம் பண்ண சொல்றாரு. வித்தியாசமா இருக்குது. எப்படி ஓட்டப்பந்தயத்தில் பொறுமையோட ஓட சொன்னாரோ அதே மாதிரி எல்லாரும் சில நேரங்களில் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நம்ம ஏதோ கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றும். ஆனா கர்த்தர் உயர்ந்த நோக்கத்தோடு இந்த இந்த காலகட்டங்களிலே உங்களை என்னையும் பயிற்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா காலம் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியின் காலம். நம்முடைய கோச், நம்முடைய ஆண்டவர் நம்மளை செமையான வழியில நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. உலகத்திற்கு இது ஆபத்தா இருக்கலாம், உலகத்துக்கு இது வேதனையா இருக்கலாம், உலகத்துக்கு இது கொள்ளை நோயா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எனக்கும் இது ட்ரைனிங் காலம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு பயிற்சியை கொடுத்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வருகிற நாட்களுக்காய் உங்களை என்னை தேவனுக்கு ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது. இது தேவன் நமக்காய் நியமித்திருக்கிற ஓட்டம். இது ஓடி முடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அப்போ இது எப்படி ஓடணும்? இன்னும் கூட ஒரு வசனத்தை, 2வது வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு இன்னும் நன்றாய் இந்த இது உங்களுக்கு புரிய. 2வது வசனத்தை பாருங்க. சோத்ரம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு கோச். அவர்தான் இந்த ரேஸ்ல அவர்தான் சாம்பியன் கூட. அவர் இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்திருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கோச்சா இருந்து நம்மளை பயிற்சிக்கிறார். அவர் ஓடி முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து வெறும் பேச்சாளர் அல்ல. அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் ஜஸ்ட் a mere speaker. வெறுமனே பேசுறது மாத்திரம். அவர் வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர் அவுட் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு டீச் பண்றார். அவர் எதை வாழ்ந்தாரோ அதைத்தான் நம்மளை பின்பற்றி வர சொல்லுகிறார். நீங்க வேற என்ன சொல்றது பாருங்க. அவர் எப்படி ஓடுனாருங்கிறத 2வது வசனத்தை நமக்கு ஒரு மாதிரியாக இருந்து சொல்றது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். திருத்துவத்தின் அடையாளமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு இங்கே எபிரேயர் சொல்கிறார். அவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு முன்னால அவர் 2 காரியங்களை செஞ்சார். எப்படி இந்த 1வது வசனம் நமக்கு ஆலோசனையாய் நம்முடைய ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டும் என்று 3 காரியங்களை சொல்கிறதோ அதே மாதிரி இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே
3 காரியங்களை ஹைலைட்டாக வேதம் நமக்கு போதிக்கிறது. அவர் எப்படி ஓடினார், அவர் ஓட்டத்தை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று இந்த 2வது வசனத்திலே நமக்கு ஒரு முன்மாதிரியாய் சொல்கிறார். 11ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நமக்கு ஒரு முன்மாதிரி. 12ஆம் அதிகாரத்திலே அந்த 11ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நீங்கள் நான் எப்படி ஓட வேண்டும் என்று அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அது ஹைலைட்டா தான் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 12:2 அவர் சொல்றாரு, முதல் காரியம் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு முன்னால ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சந்தோஷம்? இன்னைக்கு யாரெல்லாம் பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள இருக்காங்களோ இவங்கெல்லாம் ஒரு நாளிலே அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து அவர் வரும்போது அவரை சந்தோஷமாக எதிர்கொள்வார்கள். இது அவர் நினைச்சு பார்க்கிறாரு. பிதாவுடைய வலது பாரசத்திலே ஒரு நாள் உட்கார போகிறோம். அங்க இருந்து ரட்சிப்பின் காரியத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பிசாசானவன் தோற்கடிக்கப்பட போறதையும் விசுவாச சந்ததி ஒன்று அவருக்காக ஜீவிக்க போறதையும் அவருக்காக அவருடைய சுவிசேஷத்துக்காக உயிரை கூட கொடுத்து சாட்சியாய் கடைசி வரைக்கும் நிற்பேங்க ஒரு கூட்டம் எழுப்ப போறதையும் நம்ம காண போகிறோம்ங்கிற சந்தோஷம் அவருக்குள்ளே இருந்தது. அப்ப எதிர்காலத்திலே நடக்க போற காரியங்களை நீங்களும் நானும் இப்படி அவருடைய வார்த்தையை ஊரடங்கு நாட்களில் கொரோனா நாட்களில் கேட்போங்கிற சந்தோஷம் அவருக்கு அன்றைக்கே இருந்தது. அந்த சந்தோஷத்தினால அவர் என்ன செஞ்சாரா பாருங்க, அவர் சோத்திரம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து எதிர்காலத்திலே நடக்க போற காரியத்தை நினைச்சு அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த மகிழ்ச்சியான வேலையின் பொருட்டு, அந்த மேன்மையான காரியத்தின் பொருட்டு அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவமானத்தை எண்ணவில்லை. அவர் தேவனுடைய தச்சுருவமாய் இருந்தும் அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் ஆண்டவர் அவமானத்தை அவர் எண்ணவில்லை. நான் யாரு? நான் பரலோகத்தில் இருக்கிறவன். தேவதூதரெல்லாம் என்னை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. கேருபீன்களும் சேராபீன்களும் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் இடைவிடாமல் என்னை ஆராதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவன் நான் இந்த பூமியில வந்து அவமானப்படணுமா என்று அவர் யோசிக்கவில்லை. அழகா தமிழ் ரொம்ப அழகா சொல்ல பாருங்க, அவமானத்தை எண்ணாமல் நினைச்சு கூட பாருங்க. என்ன வேணாலும் அவமானப்படுத்து. இயேசுவிடத்திலே வாங்கி சாப்பிட்டவன் அவர் விரோதமா பேசுறான். இயேசுவினாலே சுகம் பெற்றவன் அவரை குறையா பேசுகிறான். ஆண்டவர் அது எதை குறித்து யோசிக்கவே இல்லை. அவர் நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், வஸ்திரத்தை உரிந்தார்கள், அவரை சாட்டையால் அடிச்சாங்க, தெருவில் இழுத்துட்டு போனாங்க, கல்வாரியில கொண்டு போய் சிலுவையில் அடிச்சாங்க, போறவங்க வாரவங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் அவர் அவமானத்தை எண்ணவே இல்லை. அவமானப்படுவதற்கு நீங்கள் நானும் ஒருபோதும் யோசிக்கக்கூடாது. வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு பெரிய தடைகள் ஒன்று என்னன்னா, அடுத்தவங்க நம்மளை தப்பா பேசுவாங்களோ, ஏதாவது அவமானம் வந்துருமோ என்று அடுத்தவருடைய கேலி கிண்டல் அவமானத்துக்கு பயப்படுகிறோமே, இது ஒரு பெரிய தடை. நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு தமிழ் எழுத்தாளர் எங்களுடைய கல்லூரி நாள் விழாவிலோ விடுதி நாள் விழாவிலோ பேசும்போது இப்படி சொன்னார். என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு தம்பி வீட்டுக்கு போவான், கிராமத்துக்கு போவான். கிராமத்தில் சொல்லுவாங்க பெரிய என்ஜினியருக்கு நம்ம தம்பி படிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ ஊரில் ஒரு பெரியவங்க கேட்பாங்க, தம்பி நீ பெரிய இன்ஜினியருக்கு டவுன்ல போய் படிக்கிறியாமே, நீ படிச்சு முடிச்ச உடனே உனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வருமோ அப்படின்னு கேட்பாங்களாம். இவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு சம்பளம் வரும்னு. இல்லை 10,000 கொடுப்பானா, 5,000 கொடுப்பானா, 20,000 கொடுப்பானா, அதுக்கு எவ்வளவு போறான்னு இவனுக்கு தான் தெரியும். ஆனாலும் இவர் இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாதா, அவர் நினைச்சது எதுவும் தப்பா இருக்கக்கூடாதா, அல்லது அவர் குறைய நினைச்சிருவாரா, அக்கா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வரும் அப்படிமா. எப்ப வரும்? ரிட்டையர்ட் ஆகும்போது வரும். இல்ல சோத்திரம் பெருமைக்கா சொல்றது இல்லையா, ஆரம்பத்துல குறையா வரும் அப்படின்னு சொன்னா அவன் தப்பா எடுத்துவாங்க.
இன்னைக்கு அநேகர் ஆண்டோடைய பிள்ளைகள்னு சொல்றவங்க கூட சொந்த பந்தங்கள் பத்திரிகை கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே, பத்திரிகையில பேர் போட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக 4 பேருக்கு முன்னால தன் பெருமையா தெரியணுங்கிறதுக்காக கடன் வாங்கி கொண்டு போய் செய்முறை செய்யறவங்க இருக்காங்க. இவருக்கு வருமானம் குறையா இருக்கும், ஆனா வட்டிக்கு கடன் வாங்கி மோதல் செஞ்சு போட்டேன், செய்முறை செஞ்சேன். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை. அவங்க வருமானம் குறையா இருக்கு, கஷ்டப்படுறாங்க நினைக்கிறாங்களா, தப்பு இல்லை, நினைச்சிட்டு போட்டோம், யதார்த்தத்தை நினைக்கட்டும். ஆனால் நாம பெருமையா காணப்படணுங்கிறதுக்காக கடனுக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி செய்முறை செஞ்சோம்னா அதை திரும்ப அடைப்பதற்கு நீங்க தான் கஷ்டப்பட வேண்டும். அதை ரொம்ப யோசிக்கணும். அவமானத்தை என்ன குறைச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க. சிலுவையில இயேசு தொங்குகிறார். வழிபோக்க ரோட்ல போறவங்க சொல்றா, மற்றவர்களை ரட்சித்தாரே, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லையேங்கிறான். யோசிச்சு பாருங்க. உடனே இயேசு எப்படியா சொல்லிட்டேன் அப்படின்னு சிலுவை விட்டு இறங்கி வரல. சிலுவை விட்டு கோவப்பட்டு இறங்கி இருந்தாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காங்க. அவர் அவமானத்தை சகித்தார். இன்னைக்கு சொந்த பந்தங்களா சொல்லிட்டு போறாங்க, வேண்டியவங்களா சொல்லிட்டு போறாங்க. என்னுடைய தகுதிக்கு மீறி எதையும் நான் எதிர்பார்க்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. வேத வசனம் சொல்கிறது, அவர் அவமானத்தை எண்ணவில்லை. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். எப்படி? தமக்கு முன்னால வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. அவன் ஒரு காலத்தில் நீங்களும் நானும் ஜெயமா இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறோம்னா, மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இன்னைக்கு அவமானப்படுவதற்கு ஒருபோதும் யோசிக்கவே கூடாது. அதே போல சிலுவையை சுமப்பதற்கு எதெல்லாம் நமக்கு சிலுவையாய் தெரிகிறதோ இதை சகிப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்க வேண்டும். சிலுவையை சகிக்காமல் சிங்காசனம் கிடையாது. சிலுவை இல்லாம சிங்காசனத்தை நினைச்சே பார்க்க முடியாது. இவர் சிலுவையை சகித்தபடினாலே அடுத்து அதே வசனம் சொல்கிறது, பின்னால சொல்கிறது, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நமக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நம்ம மனசுல வச்சு தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற தரிசனம், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாய்ப்புகள், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற எதிர்காலம், இதெல்லாம் நம்ம மனதில் வைத்து இன்றைக்கு அவமானங்களை எண்ணக்கூடாது. அவங்க எப்படி நினைச்சுவாங்களோ, இவங்க எப்படி நினைச்சுவாங்களோ, நினைச்சா நினைக்கட்டும். கிறிஸ்து நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், நம்ம எப்படி நம்ம எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள போகிறோம், அதைத்தான் யோசிக்க வேண்டும். ஆகவே பாடுபடுவதற்கு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. சிலுவையை சகித்து அதன் பின்புதான் அவர் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும்போது வேதம் சொல்கிறது, அவர் இந்த சந்ததியாலே ஆகாதவர் என்று தள்ளப்பட்டார். தள்ளப்பட்டு அப்படி போட்டு அவர் வருகை பற்றி வேதம் சொல்கிறது, எப்படி வானத்திலே மின்னல் ஒரு திசை துவங்கி மறு திசை வரைக்கும் தெரிகிறதோ அப்படி அவருடைய வருகை இருக்குமா? அப்படி எல்லாருடைய கண்களுக்கு முன்னால அவ்வளவு உயர்வாய் அவர் வருகை இருக்கும், நேர்மையா இருக்கும். அவர் எனக்கு சொல்றது வார்த்தை இல்லை. ஆனால் அதற்கு முன்பு இந்த சந்ததியாலே அவர் ஆகாதவர் என்று தள்ளப்பட வேண்டும். ஒரு ஆளால தள்ளப்பட்டாரு, சொந்தக்காரங்களால தள்ளப்படுவாரு, குடும்பத்தாரால தள்ளப்படுவாரு, கூட வேலை செய்றவங்களால தள்ளப்படுவாரு, அதிகாரிகளால தள்ளப்படுவாருன்னு சொல்லப்படல. இந்த சந்ததியாலே எல்லாருமே அவர் ஆகாத ஒதுக்கி வச்சாங்க, ஒன்றுக்கு உதவாதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவர் தான் மின்னலை போல உயர்த்தப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னு உங்க வாழ்க்கையில நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில இந்த சாட்சிகள் எல்லாம் பார்க்கணும். நம்மளை சூழ நிற்கிற சாட்சிகளை பார்த்து விட்டு, நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விட்டு, விசுவாசத்தை தோக்கிறதும் முடிக்கிறதுமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த வழியிலே ஓட வேண்டும். தேவையில்லாத பிரச்சனை கொள்ள வேண்டாம். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கும்படி கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கிறார். அப்ப இயேசு நமக்கு நல்ல ஒரு கோச், அவர்தான் சாம்பியன், ரேஸ்ல அவர்தான் சாம்பியன். அவர் நம்ம ஓடி முடித்திருக்கிறார், நல்ல ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அதே போல மோசே, அவர் நம்முடைய கேப்டன். இயேசு ஒரு சாம்பியன் சொல்லணும்னா இவர் ஒரு கேப்டன் சொல்லலாம். அவருடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து
இதே 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் அப்படி சொல்கிறது, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. எப்படி இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு போட்டிருக்கோ, அதே மாதிரி இங்க 26ஆம் வசனம் எபிரேயர் 11:26 வாசிக்கிறோம், இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிகமாக்கி பண்ணினா அப்படின்னு போடும். அவரும் கூட அவருடைய அழைப்பை, அவர் தெரிந்து கொள்வதை அவர் தெளிவாய் புரிந்து கொண்டார். அதனால எதிர்காலத்திலே வரக்கூடிய அந்த மேன்மையை நினைச்சு, நமக்கே வச்சிருக்கிற அந்த பரலோக வாழ்வை நினைச்சு, அந்த எதிர்காலத்தை நினைச்சு, இனி வரக்கூடிய பலன் மேல நோக்கமா இருந்ததுனால அன்னைக்கு இருந்த பாவ சந்தோஷங்களை, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் வெறுத்து ஒதுக்கினார். அப்ப இன்றைக்கு எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனை நமக்கு இருக்கலாம். சத்திய வேதம் நல்ல முன்மாதிரி நமக்கு வைத்திருக்கிறது. மேகம் போன்று இத்தனை தொல்லான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் நான் தனியா ஓடிக்கொண்டிருக்கவில்லை, அநேக பரிசுத்தவான்கள் ஓடி முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக கிறிஸ்துவுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை போல விசுவாசத்துல நீங்கள் நானும் ஓட வேண்டியதா இருக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்வின் நோக்கம் என்ன, என் வாழ்வை குறித்த சித்தம் என்ன, எனக்கு நீங்க சொல்ற ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து திட்டமாய் தெளிவாய் தேவன் நம்மளோடு பேசுவார். தேவன் தமது சித்தத்தின்படி நம்ம நடத்துவதற்கு போதுமானவன். அவன் நடக்க சொல்லி தருகிறவன், அவன் நடக்கிற வழியை நமக்கு போதிக்கிறவன், அவன் நமக்கு முன்னும் பின்னும் நடக்கிறவன். அவருடைய சமூகம் நமக்கு முன் செல்லும், நம் பின்னிருந்து நம்மளை காக்கும். அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஓட்டத்துல பொறுமையோட ஓடுபடிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நம்ம கூட ஓட்டத்தை ஆரம்பிச்சவங்க அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, நம்மளோ இன்னும் இந்த நிலைமையில் இருக்குமே என்று யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கென்றும் ஒரு நாளை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அவருடைய தரிசனம் ஒருபோதும் வீண் போகாது, அவருடைய தரிசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டடம் நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அது தாமதித்தாலும் அதை காத்திருக்கும்படி ஆபகுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அவன் இந்த நாட்கள்ல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு நம்ம ஓடுவோம். இந்த கொரோனா காலங்களிலேயும் பொறுமையோடு நம்ம தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு என்று ஒரு சந்தோஷ நாளை வைத்திருக்கிறார், ஒரு பலனை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அது அடையத்தக்கதாய் தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் விசுவாசத்தை துவக்கிறவர், நீர் விசுவாசத்தை முடிக்கிறவர். நாங்கள் உம்மை நோக்கி பார்த்த ஆண்டவரே, ஓடத்தக்கதா எங்களுக்கு பலன் தாங்க. நீர் எங்களுக்கு செட் பண்ணியிருக்கிற அந்த கோலை நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற ஆண்டவரே இந்த ரேஸை சரியாய் ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் டிஸ்டர்ப் ஆகாதபடிக்கு, நாங்கள் ஒருபோதும் வலைவலிக்கு போகாதபடிக்கு உம்முடைய சித்தத்தின்படி ஓடத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுமையோடு ஓட பலன்தாங்க. ஆண்டவரே, சூழ நிற்கிற இத்தனை திரளான சாட்சிகளை கண்டு நாங்கள் இன்னும் பலன் கொள்ளும்படி எங்களுக்கு பலன்தாங்க ஆண்டவரே. பாரமான யாவற்றையும் எங்கள் நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட கர்த்தர் எங்களுக்கு பலன்தாங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த கொரோனா நாட்களிலே உண்டாகிற சோர்வுகள், உண்டாகிற கேள்விகள், உண்டாகிற விளையினங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்பட்டு போவதாக. நாங்கள் கவலைப்படுகிறதுனாலே எதுவும் எங்க வாழ்க்கையில் நடக்க போறதில்லை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதுமானதுக்கு அதிகமானவர் ஆண்டவரே. இப்படி கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இப்படி வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகமெல்லாம் நடக்கிறபடி சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தர் பலன் தாரும். கிருபையால் தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய தரிசனம், உம்முடைய சித்தம் நிறைவேற எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கிரியை செய்ய
தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளும் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக. கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே துடைக்கப்படுவதாக. ஒவ்வொருவருக்கும் ஒரு மறுவாழ்வை, புதுவாழ்வை இந்த நாளில் எங்கள் தேவன் கட்டளையிடுவீராக. சரியான வருமானம் இல்லாதவர்கள், சரியான வேலை இல்லாதவர்களுக்கு வருமானங்களை, வேலைகளை கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, திருமணத்துக்காய் காத்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற சமயத்திலே மாப்பிள்ளையை, பெண்ணை கற்றுக் கொண்டு வருவீராக. சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற சமயத்தில் நல்ல வேலைகளை, வருமானங்களை தாங்க. கடனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கடன்கிற சாபத்திலிருந்து ஒரு மீட்பை, விடுதலை கட்டளையிடுங்க. வியாதிப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த வேளையிலே சுகமடைவார்களாக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே இணையும். ஆண்டவரே, குடும்பங்களிலே காணப்படுகிற கசப்புகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஆண்டவரே, தேவரில் நீர் கொடுத்திருக்கிற சொத்துக்கள், சுகங்கள், ஆசைகளிலே உடைய பிள்ளைகளை ஆண்டு அனுபவிக்க உதவி செய்வீராக. தடைகள் இயேசு நாமத்திலே முறிக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையான உதவிகளை செய்யுங்க. இந்த நாட்களிலே பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே சேரவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஏற்ற கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே ஆண்டவரே, நீர் ஒரு சித்தத்தின்படி இடம் கிடைக்க உதவி செய்வீராக. பீஸ் கட்ட வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பீஸ் எல்லாம் கர்த்தரை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க. உடைய கிருபைக்கு கொண்டு ஒப்பு கொடுக்கிறோம். சந்தோஷமான காரியங்களை ஆண்டவரே, நற்சாட்சிகளை எதிர்பார்க்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா கணத்தையும், மகிமையும், துதிகளையும் நாங்கள் உமக்கென்று எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் நினைக்கும் சமாதானம், சந்தோஷம் நம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. வருகிற சனிக்கிழமை 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணிக்கு வழக்கம் போல நம்முடைய சிறப்பு ஆராதனை இருக்கும். அது லைவ் டெலிகாஸ்டாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் அந்த 5 மணி ஆராதனை பங்கு பெறும்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். ஒருவேளை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயம் திறக்கப்படாவிட்டால் இதே போல 10 மணிக்கு தொடர்ந்து இந்த செய்தி உங்களுக்கு ஆராதனை நமக்கு இருக்கும். பங்கு பெறும்படி உங்களுக்கு யாவருக்கும் ஆலோசனை கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.